நமோ நாராயணா. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறோம். அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நம்ம 4 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சா தான் நம்ம வேலையை முடிக்க நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் பெருக்கி தொளிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நில வாசல், ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் வாசம் செய்கிற இடம். அதனால் வந்து அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவால் கோலம் போட போகிறோம். ஏன் மாவால் நம்ம கோலம் போட போகிறோம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு அப்படிங்கிறது மாவிளக்கில் நம்ம கோலம் போடுறது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாவிளக்குலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இது பச்சை கற்பூரம், இது பன்னீர், இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா அழகாக வாசனையோடு நம்ம நில வாசலில் கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் கோலம் போட போகிறோம். வாசல்லையும் அதே மாதிரி மாவால் கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சாமிக்கு வந்து இந்த மாவால் கோலம் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் உள்ளே வர்றதுக்கும் போடுறோம். அது நம்ம வாசல் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த கோலம் போடுறது, அதுக்காண்டியும் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாவிளக்கில் கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இது அழகுக்குன்னு போடுறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே இருக்க வாயில்லாத ஜீவராசிங்க, அதாவது எறும்பு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவில் நம்ம கோலம் போடுறோம்னா அதை வந்து அவங்க சாப்பிட்றதுக்கும் வைக்கிறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் அப்போ வந்துட்டு இந்த மாவால் கோலம் போடுறது வைக்கிறது இந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அது அழகுக்குன்னு வச்சுக்கிட்டோம். எதுக்கோ ஒன்று செய்கிறோம்ல, அது வரைக்கும் நல்லது தானே. நல்லது எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டு போகுது, அவ்வளோதானே. இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்கு வந்திருக்கோம். பூஜை ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் இதே மாதிரி மாவால் கோலம் போட்டு வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்படியே செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து கோலம் போட்டுட்டு நான் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு மகாலட்சுமி தாயாராக இப்போ வாரம் இதே மாதிரி தான் அவங்கள கும்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா கும்பிட்டா வீடு நல்லாயிருக்கும். நம்ம காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்குறது நமக்கும் நல்லா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். வேலை செய்கிறது சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரியும் இருக்கும். நம்மளும் டென்ஷன் இல்லாமல் கூலாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு என் வேலையை நான் பார்க்குறதுக்காண்டி நான் காலையில் எந்திரிச்சிடுவேன். எனக்கு கோலம் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும், ஆனால் இவ்வளோ தான் வரும் எனக்கு கோலம். நான் இதை தான் போடுறேன். இன்னும் போக போக இன்னும் கற்றுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறோம். சாமிக்கு பால், பன்னீர், மஞ்சள். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளுங்கிறது ரொம்ப விசேஷம், அவங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும். அதனாலே வந்துட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். பன்னீர் அபிஷேகம்னு பார்த்திங்கன்னா அதில் ஏலக்காய், அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜவ்வாது, இதெல்லாம் கலந்து நான் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி அதை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றிடணும். ஏன்னா சாமியை சும்மா வந்து நம்ம சாமி கும்பிட முடியாதுல்ல, அதனால் நான் விளக்கத்தெல்லாம் ஏற்றி எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது நம்ம அடுத்ததுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை நம்ம தாம்பாளத்தட்டு, அதுக்கு தாம்பாளத்தட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து எடுத்து உட்கார வைக்கணும்ல, அதுக்காண்டி தாம்பாளத்தட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கொண்டு வந்து அந்த இவங்க தான் எங்கள் மகாலட்சுமி தாய். எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா? இவங்க தான் எங்கள் தாய். இவங்கள தான் நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணி இவங்களுக்கு நம்ம தூப ஆராதனை பண்ணி சாம்பிராணி போக இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு நல்லா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ பண்ணுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா அவங்களும் ஒரு மகாலட்சுமி தாயார் தான். அவங்க சின்ன சிலையாக இருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இவங்க 2வது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க. அதனால் 2 பேர்த்துக்குமே அபிஷேகம் பண்ணலான்ட்டு தான் 2 பேர்த்துமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் அம்மாவங்களாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் அபிஷேகம். ஏன்னா அம்மாவுக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம மஞ்சளுங்கிறது அம்மாவுக்கும் பிடிக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணுறதுனால நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம். ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயாரே வருக வருக, ஓம் மகாலட்சுமி தாயாரே வருக வருக, மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. எல்லாரும் நல்லா இருக்கணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம். இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள்லாம் இருக்குல்ல, அந்த நம்ம போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு திருப்பி ஊதுபத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணுறோம், இது அளவுக்கு நமக்கு தெரியும். இருந்தாலும் இது அளவுக்கு போதுன்ட்டு தான் இது செய்கிறேன். ஊதுபத்தி இப்போ அவங்களுக்கு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஊதுபத்தி காமிக்கிறோம். ஊதுபத்தி ஏன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவை வந்து அப்படி நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அம்மாவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அவங்கள நல்லா அலசி விட்டுட்டு அப்புறம் பால் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறோம். பால் நெக்ஸ்ட்டு வந்து
பாலாபிஷேகம். ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜித்தே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜித்தே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம். இது நம்ம காலையில் நல்லா நம்ம எந்திரிச்ச உடனே இந்த பாட்டை போட்டு நம்ம கேட்டுகிட்டே நம்ம வேலை செஞ்சோம்னா நமக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பாட்டு கேட்கும் போதே நல்லாயிருக்கும். நமக்கு எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது கூட நம்ம இந்த பாட்டை போட்டு விட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆமாம், நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க, நம்ம செய்யலாம் வேலையை சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காண்டி நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதை முடிச்சிட்டோமா, இப்போ திருப்பி ஊதுபத்தி காமிக்கிறோம். ஊதுபத்தி காமிச்சிட்டு அம்மாவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று இந்த அபிஷேகம் அப்புறம் பன்னீர் அபிஷேகம். ஏன்னா லாஸ்ட்டில் பன்னீர் அபிஷேகம் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் ஜவ்வாது ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். அம்மாவுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஏன்னா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை திரவியம் வாசனை இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பாருங்களேன், நான் அந்த ஏலக்காய் போட்டிருந்தேன்ல, அந்த ஏலக்காய் பாருங்க நான் அபிஷேகம் பண்ணுவோம் அம்மா கையில் கரெக்டாக போய் நிற்கிது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே. பரவாயில்ல, நம்ம அதாவது பண்ணும்போது இப்படி ஒரு இது நமக்கு அதிசயம் தானே. இது நல்லா இருக்கு. ஆனால் அது அம்மாவுக்கு பிடிச்சிருக்கோ, எனக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குல்ல, அது பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த கையில் அந்த ஏலக்காய் இருக்கிறது. நல்லா பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள் அதில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ஏன்னா அவங்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் அவ்வளோ இஷ்டமாக. ஏன்னா மகாலட்சுமிங்கிறாலே அவங்களுக்கு அதுதான் இஷ்டம். அதனால தான் நம்ம இந்த மகாலட்சுமி பூஜையை வெள்ளிக்கிழமை பண்ணால் அவங்க நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுனா அவங்க நம்ம வீட்டில் வாசம் செஞ்சு நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் தான். நமக்கு காசு பணத்தை கொட்டி கொடுக்குறாங்களோ, இல்லை நமக்கு நகை நட்டை கொட்டி கொடுக்குறாங்களோங்கலாம் கிடையாது. அவங்க நம்ம வீட்டில் வாசம் செஞ்சாலே போதும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அவங்க வந்தாலே பின்னாலே நமக்கு எல்லா செல்வமும் வரப்போகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள நல்லா தொடச்சி கிடச்சி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள அமர வைக்கிறதுக்காண்டி ஒரு இடம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்ச்சனை அரிசின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். நாங்கள் அர்ச்சனை அரிசி ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை அரிசிக்கு பார்த்திங்கன்னா அதில் பன்னீர் அப்புறம் ஜவ்வாது இதெல்லாமே அதுலேயும் கலப்பேன். ஏன்னா வாசனை திரவியம் எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எங்களோட பெட்டி, அதாவது சாமிக்குன்னு நாங்கள் செய்கிறதெல்லாம் அதில் தான் எடுத்து வைப்போம். ஏன்னா வாரம் வாரம் செய்கிறதுனால இதெல்லாம் செஞ்சு, ஏன்னா ஒரே இடத்துல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்குன்னு யூஸ் பண்ணுற இந்த துணி. ஏன்னா நான் வரலட்சுமி நோம்புக்கு வைப்பேன். அந்த வரலட்சுமி நோம்புக்கு அம்மாக்காண்டி இந்த ஜாக்கெட் பிட்டு வச்சு சாமி கும்பிடுவேன். அந்த ஜாக்கெட் பிட்டே நான் என்ன எது வைக்கலான்னு யோசித்தேன். சரி அம்மா வச்சிருந்ததே நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு என்ன செஞ்சேன், அந்த ஜாக்கெட் பிட்டு துணியை நான் அவங்களுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை அரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு அதில் அர்ச்சனை அரிசி நம்ம போட்டு விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அர்ச்சனை அரிசி போட்டு வச்சிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம், அப்புறம் நம்ம பிள்ளையாரப்பா, இதான் நமக்கு ரொம்ப முதல்ல நம்ம கும்பிட வேண்டியதே விநாயகர் தானே. அதனால் அவரே எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்துச்சு எங்ககிட்ட. ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வாங்கி வரலட்சுமி நோம்பு நான் கும்பிட்டதே அந்த ஃபோட்டோ வச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட அங்காளம்மா தாயை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணோம்ல இந்த மகாலட்சுமி தாயை, இவங்கள நாங்கள் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ பண்ணணும் எல்லாமே, அதுக்காண்டி இப்போ எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறது, இந்த காசு வைக்கிறது. ஏன்னா இந்த காசு நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்ணியும் வைக்கிறோம். இந்த காசு நம்ம வாரம் நம்ம வைக்க அடுத்த வாரத்துக்கு நமக்கு, அதாவது 500 1000 ஆகுதோ இல்லையோ, 500 ஒரு 600 ஆகுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. அதனால தான் நாங்கள் இந்த காசு எல்லாமே நான் வைக்கிறது கொடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சக்கரை பொங்கலுக்காண்டி ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் போயிட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணி காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டுட்டு வேலையை முடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு இந்த இன்னொரு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது ரெடி பண்ணி அது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காசு சில்லறை இருக்குல்ல, அது நிறையா இருக்கும். அது நமக்கு அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு நம்ம கொட்டி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த காசு அது எப்போயுமே வாரம் வச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு அதை எடுத்து நான் அப்படியே அந்த டப்பாவில் போட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கிடுவேன். அடுத்த வாரம் கும்பிட வேணும்ல, அதனால் காசு நிரம்பி அப்படியே பொங்கி வழியிற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த மாதிரி காசு கொட்டி வைப்போம்.
இந்த காசு கொட்டி இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாம் அந்த தாம்பாளத்தட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் இது காமிச்சிடும் சாம்பிராணி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது இப்போ இந்த சாம்பிராணி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இதிலே என்ன செய்வோம்னா பச்சை கற்பூரம் இருக்கலாம், அதையும் அதிலே போட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஏன்னா அந்த பச்சை கற்பூரம் வந்து அதோடு சேர்ந்து அந்த வரும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த புகை நல்லா வருது பார்த்திங்களா. சாமி பக்கத்துலேயே போகிற மாதிரி இருக்குது. இதை அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு அதையும் கொண்டு வந்து வச்சிட்டோம். சாமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தீப ஆராதனை காமிக்க போகிறோம். தீப ஆராதனை காமிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். இது தாங்க நான் எங்கள் வீட்டில் கும்பிட்ற மகாலட்சுமி பூஜை. சிம்பிளாக கும்பிட்றோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.